ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். எப்போ பாரு ரசம், சாம்பார், காரக்குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழண்டு வதங்கட்டும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 முட்டையும் சேர்த்துக்கிறேன். அதிலையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா பொடி பொடியாக ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இல்லைன்னா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா டேஸ்ட்டு கொடுக்காது, சாதத்தோடு கலந்து வராது. நல்லா பொடி பொடியாக ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கிளறி விட்டு வடித்து வச்சுருக்க சாதம் நல்லா கொஞ்சம் ஆற வச்சு இதில் சேர்த்துக்கலாம். சூடாக சேர்த்துற வேண்டாம், ஆற வச்சே சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்தா குழ குழன்னு ஆகிடும். கிளறும்போது ஆற வச்சு சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான முட்டை சாதம் ரெடி. இந்த மாதிரி சூடாக செய்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்திடலாம். தேங்க்யூ.